அனைவருக்கும் வணக்கம். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஷன் ஊரப்பாக்கத்துக்கும் வண்டலூர் ஸ்டேஷனுக்கும் நடுவில் தான் அமைக்கிறாங்க. நான் போன தடவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுது. மெயினான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, தேர்ட் லைன் பக்கத்தில் லேண்டை கிளியர் பண்ணி, எம்டி லேண்டை கிளியர் பண்ணி ட்ராக் பெட் அமைச்சு லேண்ட் லெவலிங் வேலைகள் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் மாஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. புதுசாக சிக்னல் பாக்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. முதல் ட்ராக் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் ஆல்மோஸ்ட் ஒரு 70% முடிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு மண்ணெலாம் நிரப்பிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைக்கிற அந்த வேலைகளும் தொடங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க புதுசாக அமைக்கப்பட்ட ட்ராக் பெட். ரைட் சைடில் பார்க்குற ட்ராக் தான் தேர்ட் லைன். தேர்ட் லைன் பக்கத்துலேயே தான் எம்டி ஸ்பேஸ் இருந்தது. அதை கிளியர் பண்ணி மண்ணெலாம் நிரப்பி லேண்ட் லெவலிங் வேலைகள் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஓவர் ஹெட் மாஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ரைட் சைடில் பார்க்குற பாக்ஸ் தாங்க புதுசாக அமைக்கப்பட்ட சிக்னல் பாக்ஸ். இந்த மாற்றங்கள்லாம் கடந்த ஒரு சில நாட்களில், அதாவது சில மாதங்களில் நடந்திருக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த அளவு வேலைகள் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக் பெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு புது ட்ராக் அமைச்சு அதை தேர்ட் லைனாக ரீஅலைன்மெண்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த தேர்ட் லைனில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு, அதாவது பிளாட்ஃபார்ம் லென்த்து அளவுக்கு அந்த ட்ராக்கை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நடுவில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு இட வசதி கிடச்சிரும். அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், செகண்ட் லைனில் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸும் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். தேர்ட் லைனில் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற செட்டப் படி தேர்ட் லைன் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஆனால் செகண்ட் லைன் பக்கத்தில் ட்ராக், அதாவது பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் இன்னும் செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் தொடங்கலை. ஒன்ஸ் இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் முடிஞ்ச பிறகு தான் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போது நீங்கள் பார்க்குற இந்த எம்டி ஸ்பேஸில் ட்ராக் அமைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு புது ட்ராக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் லென்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ட்ராக் அமைச்சிட்டு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த தேர்ட் லைனை கிட்டத்தட்ட அந்த பிளாட்ஃபார்ம் லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு, பழைய ட்ராக்கில் இருக்கிற, அதாவது தேர்ட் லைனில் இருக்கிற அந்த ட்ராக்கோட ஒரு முனையை புது ட்ராக்கோடு இணைச்சிருவாங்க. அதாவது டுவர்ட்ஸ் ஊரப்பாக்கம் டைரெக்ஷன். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் இருக்கிற அந்த பழைய எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற தேர்ட் லைன் ட்ராக்கை இந்த புது ட்ராக்கோடு இணைச்சிருவாங்க. பார்க்கலாம் ரயில்வே சைட்லேருந்து எப்படி அதை பிளான் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்போது செகண்ட் லைனில் பல்லவன் எக்ஸ்பிரஸ் டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர் டைரெக்ஷனில் போகிற வியூ தான் பார்க்குறீங்க. வேலைகள் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் இன்னும் இந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள் முடிஞ்சு சீக்கிரமாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க ஃபஸ்ட்டு ட்ராக் பக்கத்தில் அமைக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு மண்ணெலாம் நிரப்பிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைப்பதற்கான அந்த பில்லர் ஒர்க்லாம் தொடங்கிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்தளவு வியூ தாங்க காட்ட முடிஞ்சுது. ஏன்னா அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தனால கிட்ட போய் காட்ட முடியல. மேபி அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் வியூ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த 3 ட்ராக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ராக்கில் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ட்ராக்கில் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் போகிற இஎம்யூ ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தேர்ட் ட்ராக் பொறுத்த வரைக்கும் வெறும் இஎம்யூ ட்ரெயின்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மார்னிங் டைமில் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் இந்த தேர்ட் லைனில் இஎம்யூ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷனில் போகிற இஎம்யூ ட்ரெயின்ஸ் பீக் ஹவர்லேருந்து நைட் வரைக்கும் இந்த தேர்ட் லைன் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து நடுவில் நான் பீக் ஹவர்ஸ்லேயும் சில சமயம் இந்த தேர்ட் லைனில் இஎம்யூ ட்ரெயின்ஸை அப் அண்ட் டவுன் டைரெக்ஷனாகவும் இந்த ஒரே ட்ராக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது அவைலபிளாக இருக்க இந்த தேர்ட் லைன் யூஸ் பண்ணியே தாம்பரம் டு செங்கல்பட்டு கட் சர்வீஸ் ட்ரெயினும் பீக் ஹவரில் ஆப்ரேட் பண்ணலாம். முக்கியமாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இந்த தாம்பரம் செங்கல்பட்டு செக்ஷனில் 4வது ரயில் பாதை அமைச்சாதான் ஃப்யூச்சரில் கூடுதலான இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஏற்கனவே ரயில்வே சைட்லேருந்து, அதாவது சதர்ன் ரயில்வே வந்து 4வது ரயில் பாதை அமைக்கணும்னு ரயில்வே போர்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரயில்வே போர்டுலேருந்து அதுக்கான அப்ரூவல் கிடச்சிதுன்னா 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த வேலைகள் வந்து தொடங்கிடுவாங்க. ஹோப் ரயில்வே போர்டு சீக்கிரமாக அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ட்ராக் பக்கத்தில் புதுசாக அமைக்கப்பட்ட பிளாட்ஃபார்மோட வியூ தான் பார்க்குறீங்க. பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைப்பதற்கான அந்த வேலைகள் தொடங்கிட்டாங்க. ஹோப் ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனையும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கும் அமைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் அமைக்கிறாங்க. இதுதாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஒன்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கி டைரெக்டாக நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் யூஸ் பண்ணி சேஃபாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ண முடியும். ஜிஎஸ்டி ரோடு கிராஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்கைவாக் மூலமாகவே டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணலாம். கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷனில் அமைக்கப்படுற ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு எஸ்கலேட்டர் இல்லை லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைப்பாங்க. அதன் மூலமாக படிக்கட்டு ஏற முடியாதவங்க இந்த வசதியை பயன்படுத்தி சேஃபாக வந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண முடியும். இப்போ டாப் ஆங்கிள்லேருந்து எடுத்த வியூ தான் பார்க்குறீங்க. கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட செட்டப் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் பார்க்குற ட்ராக் தாங்க ஃபஸ்ட்டு ட்ராக், நடுவில் பார்க்குற ட்ராக் வந்து செகண்ட் ட்ராக், ரைட் சைடில் பார்க்குற ட்ராக் வந்து தேர்ட் ட்ராக். தற்போதைக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ட்ராக் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்ததுனால அந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரூஃப் வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற செகண்ட் ட்ராக்குக்கும் தேர்ட் ட்ராக்குக்கும் நடுவில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை. அதனால தான் தேர்ட் லைன் பக்கத்தில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸை பயன்படுத்தி ட்ராக் பெட் அமைச்சு லேண்ட் லெவலிங் பண்ணி புது ட்ராக் அமைப்பதற்கான அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த புதுசாக அமைக்கப்பட்ட அந்த ட்ராக் பெட்டில் பிளாட்ஃபார்ம் லென்த்துக்கு எவ்வளோ நீளத்துக்கு புது ட்ராக் அமைக்கணுமோ அந்த நீளத்துக்கு புது ட்ராக் அமைச்சிட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க தேர்ட் லைனில் பாதி ட்ராக் வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பழைய எக்ஸிஸ்டிங் ட்ராக்கை இந்த தேர்ட் லைன் புதுசாக அமைக்கப்பட போகிற தேர்ட் லைன் ட்ராக்கோடு இணைச்சிருவாங்க. இப்போ அந்த சென்டர் மீடியனில் கட் பண்ணி எடுத்து அந்த பழைய ட்ராக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சிருவாங்க. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் செகண்ட் லைனில் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸ் வந்து அந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். தேர்ட் லைனில் ஆப்ரேட் பண்ண போகிற அந்த ட்ரெயின்ஸும் சென்டரில் அமைக்கப்படுற அந்த பிளாட்ஃபார்ம் ஐலேண்ட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் மெயினாக ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருந்தது. மெயினாக அந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் போதிய இடவசதி இல்லாதனால தான் இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு தான் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அப்டேட் தான் நான் சொல்லியிருக்கேன். ரயில்வே சைட்லேருந்து எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட வியூ தான் பார்க்குறீங்க. இந்த ஹை ரைஸ் பில்டிங் வந்து ப்ரைவேட் ஆஃபீஸ் பில்டிங், ரைட்டர் பில்டிங். அதுக்கு பக்கத்தில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து ஷாப்பிங் மால் வரப்போகிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் எக்ஸாக்டாக தெரியல. தற்போதைக்கு இந்த அளவு தாங்க கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வேலைகள் வந்து நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் தொடங்கின பிறகு அப்டேட் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.